research methods. இந்த சாப்டர் வந்து எப்படி சயின்டிஸ்ட்லாம் வந்து how the world around them works அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கும் பயன்படும். அதே மாதிரி அவங்களால வந்து நிறைய தியரிஸ் கொண்டு வந்தாங்க. ஹைப்போதீசிஸ் அதெல்லாம் வந்து டெஸ்டபிள் அண்ட் ஃபால்சிஃபபிள். தியரிஸ் தட் ஸ்டாண்ட் அப் டு த டெஸ்டஸ் ஆர் ரீடைன்ட் அண்ட் ரீஃபைன்ட். அதெல்லாம் ரீஃபைனும் பண்ணியிருக்காங்க, ரீடைனும் பண்ணியிருக்காங்க. அது எதெல்லாம் வந்து டிஸ்கார்டட் ஆகுதோ, மாடிஃபைட் ஆகுதோ, இந்த மாதிரி அதாவது கொண்டு வராங்க ஒரு விஷயத்தை ஒரு ரிசர்ச் மெத்தட் கொண்டு வராங்க, அது செட் ஆகலைன்றப்போ மாற்றிக்கிறாங்க, டிஸ்கார்ட் பண்ணுறாங்க, மாடிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிசர்ச் வந்து சயின்டிஸ்ட்டுக்கு வந்து சிம்பிள் ஒப்பீனியன்லேருந்து அந்த ஃபேக்டை பிரிக்க பார்க்குறாங்க. ஸோ ஹேவிங் குட் இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ரிசர்ச் aids in making wise decision both in public policy and our personal lives. ஸோ ஃபைனலாக சைக்காலஜிஸ்ட் வந்து சயின்டிஃபிக் மெத்தடை ஸ்டடி அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த லெசனில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி என்ன, இன்ட்ரடியூஷன் டு சயின்டிஃபிக் மெத்தட், ரிசர்ச் மெத்தட், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜின்றது பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுடைய சயின்ஸ். அதாவது adopt certain way of collecting, classifying and interpreting data regarding human behavior. இந்த மெத்தட் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரடியூஷன் டு சயின்டிஃபிக் மெத்தட். சயின்டிஃபிக் ரிசர்ச்ன்றது கிரிட்டிக்கல் டூல். இந்த காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டில் கரெக்டாக நம்ம நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு, கரெக்டாக நம்ம ஒரு பாதையில் போகிறதுக்கான ஒரு சயின்டிஃபிக் ஒரு கிரிட்டிக்கலான டூல் சயின்டிஃபிக் ரிசர்ச்ன்றது. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இன்ட்யூஷன்லேயும் இல்லை மற்றவங்களுடைய இதுலேயும் மற்றவங்க பேச்சு கேட்டுட்டோம் இல்லை பிளைண்ட் லக்லேயும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து நம்மளுடைய எபிலிட்டியில் கான்ஃபிடென்ட் ஃபீல் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த வேர்ல்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எப்படி வந்து தப்பாக we fail to recognize the need for evidence in supporting claims. So it is through systematic scientific research that we divest ourselves our preconceived notions and superstitions and gain an objective understanding ourselves. So research method, நிறைய research method இருக்குது. சைக்காலஜிஸ்ட்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், டிஸ்கிரைப் பண்ணிக்க, பிஹேவியர் எக்ஸ்பிளைன் பண்ண அண்ட் காக்னிட்டிவ் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ் தட் அண்டர்லை. அதில் வந்து காக்னிட்டிவ் இருக்கும், பயாலஜிக்கல் ப்ராசஸும் இருக்கும். ஸோ ஒரு சில மெத்தட் வந்து அப்சர்வேஷனல் டெக்னிக்கில் ரிலே ஆகும். ஒரு சில அப்ரோச்சஸ் வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ரிசர்ச்சர் அண்ட் இண்டிவிஜுவல் வந்து ரிலே ஆகும். ஸோ ரேஞ்சிங் ஃப்ரம் அ சீரீஸ் ஆஃப் சிம்பிள் கொஸ்டின்ஸ்லேருந்து எக்ஸ்டென்சிவ் வரைக்கும், அதே மாதிரி டெப்த் இன்டர்வியூஸ்லேருந்து டு வெல் கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து சயின்டிஸ்ட் வந்து இந்த ரிசர்ச் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச்ன்றது ஃபஸ்ட்டு ஒரு அப்சர்வ் பண்ணணும், அப்புறம் ஒரு கேள்வி கேட்கணும், ஆஸ்க் அ கொஸ்டின், அப்புறம் ஹைப்போதீசிஸ் தட் ஆன்சர் த கொஸ்டின், மேக் அ ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் த ஹைப்போதீசிஸ், டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட் டு டெஸ்ட் த ப்ரெடிக்ஷன், அனலைஸ் த ரிசல்ட். ஹைப்போதீசிஸ் வந்து கரெக்டாக இல்லையா, ரிப்போர்ட் ஃப்ரம் அ ஹைப்போதீசிஸ் தட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின். அதாவது ஒரு அனுமானத்தில் ஒரு கேள்விக்கான பதிலை அவங்க சொல்கிறாங்க, அப்புறம் அதை வந்து அந்த அனுமானத்தின் அடிப்படையில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்களோ, அந்த என்ன அனுமானம் பண்ணாங்களோ அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அவங்க சொன்ன ஒரு ப்ரெடிக்ஷன், அவங்க அனுமானத்தை ரிசல்ட் அனலைஸ் பண்ணணும். ஸோ அது அவங்களுடைய அனுமானம் கரெக்டாக, அவங்களுடைய கருத்து கரெக்டாக இல்லையான்றதை நம்ம ரிசல்ட்டை ரிப்போர்ட் பண்ணணும். ட்ரை அகெயின் இதே தான். ஹைப்போதிசிஸ்ன்றது ஒரு அனுமானம் இல்லை கருத்து, அவங்களுடைய பதில், அந்த மாதிரி. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். The three main categories of psychological research are descriptive, correlational and experimental research. Research study that do not test specific relationship between variables are called descriptive qualitative studies. So studies வந்து general or specific behaviors and attributes that are observed and measured. In the early stages of research it might be difficult to form a hypothesis. அதாவது ஒரு அனுமானத்துக்கு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் early stages of researchல. அதுக்கப்புறம் when there is not any existing literature in this area,
இப்போ ஒரு விஷயத்தை பற்றி எந்த விதமான கருத்துமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு முடிவுக்கு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஒரு ப்ரீமெச்சூர் எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணுறது as the question of interest is not yet clearly defined as hypothesis. So often a researcher will begin with a non-experimental approach. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் என்னன்றது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நான் சொல்கிறேன். ஒரு ஃபாரஸ்ட்டில் அனிமல் ஒரு புது அனிமல் ஒன்று இருக்குதுன்னு நம்ம வந்து இமேஜின் பண்ணிப்போம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னால் என்ன அப்படின்னா, அதை வந்து தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணி அது என்ன கலரு, சைஸு, பிஹேவியர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, என்விரான்மெண்ட் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, ஸோ இது மாதிரிலாம் எதுவுமே வந்து நோட் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் தூரத்துலேருந்து பார்க்குறோம், அவ்வளோதான். யூஆர் நாட் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம டெஸ்ட் பண்ணலை, நம்ம ஜஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்த்து அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை வந்து வரைகிறோம், அவ்வளோதான். ஒரு விஷயத்தை புதுசாக பார்க்குறோம், அவ்வளோதான். கோரிலேஷன் ரிசர்ச்ன்றது அதே அந்த அனிமல் எப்போல்லாம் அப்பியர் ஆகுதோ அப்போது ஒரு பழம் வந்து காணாமல் போகுதா, ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நம்ம ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு சந்தேகம் வைக்கிறோம். ஆனால் நம்ம ஷியோராக சொல்லலை. அந்த அனிமல் வந்து இந்த பழத்தை சாப்பிடுது, அதனால் அது காணாமல் போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு எந்த விதமான உறுதியாக சொல்லலை, ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ன்றது ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட் வைக்கிறது. அந்த ஃபீடர்ஸ், கேமராஸ்லாம் வச்சு அந்த அனிமல் வந்து உண்மையிலேயே அந்த பழத்தை சாப்பிடுதா, அண்ட் எப்படி வந்து அது பிஹேவ் பண்ணுது, அந்த பழம் இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுது, இல்லைனா எப்படி பிஹேவ் பண்ணுது, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் வரும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ன்றது சிம்பிளாக சொல்ல போனால் இனிஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன். கோரிலேஷன் இது வந்து ரிசர்ச் வந்து சஜஸ்ட் லிங்க் இருக்கான்னு சஜஸ்ட் பண்ணும். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் வந்து காஸ் அண்ட் எஃபெக்டை ப்ரூவ் பண்ணும். இப்போ அப்சர்வேஷன் மெத்தட்னா என்னன்றது இதே நம்ம வந்து சிம்பிள் வேர்ட்ஸில் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னா அப்சர்விங் அதர்ஸ், அதே இதை கண்டென்ட் நீங்கள் போட்டு தான் இங்கே அது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். அப்சர்விங் அதர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் பிஹேவியர் அப்படின்றது அப்சர்விங் அதர்ஸ். இது வந்து மற்றவங்கள அப்சர்வ் பண்ணுறது, மற்றவங்களோட பிஹேவியர் அப்சர்வ் பண்ணுறதுன்றது அவங்கள பற்றி படிக்கிறதுக்காக. உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி நினச்சிக்கோங்க, வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அட் அ ப்ளே கிரவுண்ட் டு சி ஹவு த இன்ட்ராக்ட் அண்ட் ப்ளே. எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளே கிரவுண்டில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய வேஸ் இருக்குது அப்சர்வ் பண்ணுறதுல. இப்போ அப்சர்விங் நேச்சுரலி அப்படின்றது இதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வாட்ச் பண்ணுறோம், அவங்க இதில் அவங்கள இன்டர்ஃபியர் பண்ணாமல் அந்த ப்ளே கிரவுண்ட் விதவுட் இன்டர்ஃபியர். ஸோ நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்றது நார்மல் என்விரான்மெண்ட்டில் பார்க்குறோம். திஸ் இஸ் கால்ட் நேச்சுரல் அப்சர்வேஷன். இது வந்து விட்ஸ் ஃபார் குட் ஃபார் கெட்டிங் அன் அக்யூரேட் பிக்சர் ஆஃப் டிப்பிக்கல் பிஹேவியர். அப்சர்விங் வித் த பிளான், ஒரு பிளானோட அப்சர்வ் பண்ணுறதுன்றது ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து அவங்களுடைய பிஹேவியரை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு, இஃப் எவ்ரி ஒன் வாஷஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் யூஸிங் த ரெஸ்ட் ரூம், நம்ம வந்து ஆச்சரியப்படலாம். தென் அப்புறம் யூ குட் தென் வாட்ச் பீப்புள் இன் த ரெஸ்டாரண்ட் வித்வுட் பீயிங் ஆப்வியஸ், லைக் pretending to put in contact lenses. This is called structure observation. அப்போ நம்ம வந்து எல்லாரையும் கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சிலர் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னோடனே யாரெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க, வாஷ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி நம்ம குறிப்பிட்டு இது பண்ணுறாங்களா இல்லையான்றதை ஸ்ட்ரக்சர் பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் ஸ்ட்ரக்சர் அப்சர்வேஷன். ரெக்கார்டிங் அண்ட் அனலைசிங். நோ மேட்டர் ஹவ் யூ அப்சர்வ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ரைட் டவுன் வாட் யூ சி. நம்ம என்ன பார்க்குறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம வந்து என்ன பார்க்குறோமோ அதை வந்து எழுத வேண்டியது தான் நம்மளுடைய, நோட் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. ஸோ நம்ம அது எப்படின்னா, இப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கேம்ஸ் விளையாடுறாங்களோ அப்போ நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ அண்ட் திங்க் அபவுட் வாட் இட் மீன்ஸ், திஸ் ஹெல்ப்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணுறோம். இது வந்து நமக்கு அவங்களுடைய பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னும் பெட்டராக இருக்கும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது நம்ம வந்து ரியல் பிஹேவியரை பார்ப்போம். அதே மாதிரி நாட் வாட் பீப்புள் டெல் யூ, அவங்க என்ன சொல்லுவாங்கன்ற, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கள பற்றி நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம அவங்க பிஹேவியர் என்னன்றது ரியலாகவே பார்ப்போம். யூ கேன் லேர்ன் அபவுட் திங்ஸ் பீப்புள் மைட் நாட் அட்மிட் டு. நம்ம அவங்கள்ட்ட விஷயங்களை புது விஷயங்களை கற்றுக்கலாம், மற்றவங்க அதை வந்து ஏற்றுக்காமல் போகலாம். ஸோ இட்ஸ் அ குட் வே டு ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அ நியூ டாபிக். ஸோ இதே தான் இங்கேயே இருக்கும். அப்சர்வேஷன் மெத்தட்ன்றது அப்சர்வேஷன் இம்ப்ளைஸ் observing the behavior of others, and this method provides direct knowledge of behavior.
Observation techniques are most useful to teachers in the attempts to understand the nature of peoples whom they teach. All techniques of systematic observation without control of stimulation, such as narrative and situational sampling, time sampling techniques. There are certain stages in observation of a systematic and organized character. Perception, recording of what is observed, which should be careful and objective, classification, analysis of behavior and generalization. அங்கே நம்ம அப்சர்வேஷன்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அதே தான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைகள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்னா என்ன? அப்சர்வேஷன் மெத்தட்னாலே அப்சர்விங் பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ், அவங்களுடைய பிஹேவியர் என்னன்றது டைரெக்டாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ நேச்சுரலிஸ்டிக்ஸ் அப்சர்வேஷன் அப்படின்றது நம்ம ஒருத்தவங்களை பற்றி எப்படி ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ நேச்சுரலாக அப்சர்வ் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு கெயின் இன்ஃபர்மேஷன். சிம்ப்ளி அப்சர்வ் த பிஹேவியர், நேச்சுரலாக அவங்கள பற்றி அப்சர்வ் பண்ணுறது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிஹேவியர் அக்கர்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு கெயின் இன்ஃபர்மேஷன் இஸ் டு சிம்ப்ளி அப்சர்வ் த பிஹேவியர் இன் இஸ் நேச்சுரல் கான்ஸ்டன்ட். உதாரணத்துக்கு உங்களுடைய ப்ரொஃபஸர் வந்து எல்லாரையும் கேட்குறாரு கை தூக்க சொல்லி, அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறம் கை கழுவுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு வந்து சான்சஸ் ஆர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து கை தூக்குவாங்க. பட் டு யூ திங்க் ஹேண்ட் வாஷிங் ஆஃப்டர் எவ்ரி ட்ரிப் டு த ரெஸ்ட் ரூம் இஸ் ரியலி தட் யூனிவர்சல் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது எல்லோரும் அது பண்ணுவாங்களா, உண்மையிலேயே அது வந்து எல்லாருமே பண்ணுறாங்களா அப்படின்றது. So this is very similar to the phenomenon mentioned earlier in this chapter. நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து do not feel comfortable answering a question honestly. ஆக்சுவலாக கை தூக்குன எல்லாருமே அவங்க வாஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கிடையாது. மற்றவங்கள பார்த்து கூட கை தூக்கலாம், சரி நம்ம கை தூக்கலன்னு என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து similar to the phenomenon mentioned earlier in this chapter. Many individuals do not feel comfortable ஆன்சரிங் கொஸ்டின் ஹானஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்கன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ பட் இஃப் யூ கமிட்டட் டு ஃபைண்டிங் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹேண்ட் வாஷிங், வி ஹேவ் அதர், நம்ம உண்மையிலேயே அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து சப்போஸ் வி சென்ட் அ கிளாஸ்மேட் இன் டு த ரெஸ்ட் ரூம் டு ஆக்சுவலி வாட்ச் வெதர் எவ்ரி ஒன் வாஷ் த ஹேண்ட் ஆஃப்டர் யூஸிங். ஒரு அந்த கிளாஸில் உள்ள ஒரு பையனை நம்ம அனுப்பிச்சு செக் பண்ணலாம் எல்லாருமே வாஷ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது. So will our observer blend into the restroom environment by wearing a white lab coat, sitting with a clipboard and staring at the sinks? We want our researcher to be inconspicuous, perhaps standing at one of the sinks, pretending to put in contact lenses while secretly recording the relevant information. In the type of observation is called as naturalistic observation. அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரலிஸ்டிக்ஸ் அப்சர்வேஷன்னாலே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நம்மளுடைய ஓன் வேர்டில் எழுதிக்கலாம். த கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் நேச்சுரல் அப்சர்வேஷன்றது வேலிடிட்டி, அக்யூரசி, இன்ஃபர்மேஷன் கலெக்டட் obviously in a natural setting. Having individual being as they normally would in a given situation means that we have a higher degree of ecological validity or realism that we might achieve with other research approaches. So therefore our ability to generalize finding of the researchers to real world situation is enhanced. If done correctly, we need not worry about people or animals modifying the behavior simply because they are being observed. ஒரு சில நேரங்களில் ஸ்ட்ரக்சர் அப்சர்வேஷன் வந்து இன்வால்வ் ஆகும். இந்த மாதிரி நேரங்களில் பீப்புள் ஆர் அப்சர்வ் என்கேஜிங் இன் செட் ஸ்பெசிஃபிக் டாஸ்கஸ். ஸோ எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரக்சர் அப்சர்வேஷன் கம்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன் பை மேரி ஐன்ஸ்வர்த். யூ வில் ரீட் மோர் அபவுட் திஸ் சாப்டர் ஆன் லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட். ஸோ அதை பற்றி வேறு சாப்டரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சர்வே ரிசர்ச்னால் என்னன்றதை நம்ம சிம்பிள் வேர்ட்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ இதே தான் இந்த கண்டென்ட்டை தான் எடுத்து நம்ம அதில் பார்த்து மறுபடியும் இதில் வருவோம். நம்ம என்னென்னு சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஸோ சர்வேன்றது ஆஸ்கிங் கொஷின்ஸ் டு மெனி பீப்புள், சிம்பிளாக சொல்ல போனோம். ஸோ இமேஜின் வந்து நமக்கு வந்து யூ வாண்ட் டு நோ வாட் யுவர் கிளாஸ்மேட்ஸ் திங்க் அபவுட் பீஸா டாபிக்ஸ் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக கேட்குறோம், ஆனால் அதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். சர்வேன்றது ஆஸ்கிங் எவ்ரி ஒன் த சேம் கொஷின் அட் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் அந்த ஒரே கொஷினை தான் கேட்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டினரிஸ் மூலியமாகவோ இல்லை ஆன்லைன் ஃபார்ம்ஸ் மூலியமாகவோ நம்ம கேட்குறோம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் சர்வே ரீச் மெனி பீப்புள், get opinions from a large group giving a broader picture than talking to just a few. ஒரே நேரத்தில் நிறைய பேர்ட்டு வந்து அந்த ஒப்பீனியனை நம்ம வாங்குகிறோம். ஈஸி டு கலெக்ட் டேட்டா,
quickly gather information from hundreds or even thousands of people, ask indirect questions. People might be more honest when answering anonymously. நம்ம யாருன்னே தெரியல அப்படின்றப்போ அவங்க வந்து ஹானஸ்ட்டாக ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க. அதே நீங்கள் நேச்சுரல் அப்சர்வேஷனில் பார்த்த மாதிரி இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் வந்து நம்ம கேட்குறோம் யாரெல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துருக்கோம் ஹேண்ட் வாஷ் பண்ணுவீன்னு கேட்கும்போது அங்கே வந்து ஹானஸ்ட்டான பதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்கள பார்த்து அவங்க பதில் சொல்கிறாங்க. ஸோ இங்கே அனானிமஸ்லின்னு சொல்லும்போது யாருன்னு நமக்கு தெரியாதுன்றப்போ அவங்க கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுவாங்க. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சர்வேஸ். லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வேஸ் த லெஸ் டெப்த். அதாவது யூ கான்ட் லேர்ன் as much about each person as you could in a one-on-one conversation. ஒரு ஒன்-டு-ஒன் கான்வர்சேஷனில் நம்ம வந்து ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இதில் வந்து டெப்த்தாக ஒருத்தவங்களை பற்றி டீப்பாக தெரிஞ்சிக்க முடியாது. ஹானஸ்டி கன்சர்ன்ஸ். பீப்புள் மை நாட் ஆல்வேஸ் ஆன்சர் ட்ரூத்ஃபுல்லி எஸ்பெஷலி அபவுட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ். ஒரு சில நேரங்களில் அவங்க வந்து ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ரிசர்ச்சர்ஸ் வாண்டட் டு see if people held hidden biases against certain groups. அதாவது social interaction not directly about prejudice, but people denied prejudice. The responses about interacting with specific group revealed underlying biases. இப்போ இதில் நம்ம பார்ப்போம் சர்வே ரிசர்ச்னு என்னன்ட்டு. Surveys are list of questions to be answered by research participant and can be delivered as paper and pencil questionnaires administered electronically or conducted verbally. So generally the survey itself can be completed in a short time, and the ease of administrating a survey makes it easy to collect data from a large number of people. So இதே விஷயம் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா headings benefits of survey: reach many people, easy to collect data, ask indirect questions. இந்த மாதிரி அதே மாதிரி less depth, honesty concerns இந்த மாதிரிலாம் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்ம இதை எழுதிடலாம். இந்த ஹெட்டிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில். ஸோ அதே மாதிரி வந்து இன்டர்வியூ மெத்தட் என்னென்னு பார்ப்போம். நம்ம இன்டர்வியூன்றது கான்வர்சேஷன் வேர் கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்ட் அண்ட் ஆன்சர்ஸ் ஆர் கிவன். இந்த காமன் பேரலன்ஸில் the word interview refers to one-to-one conversation with one person acting in the role of interviewer and other in the role of interview. யார் கேள்வி கேட்குறவங்களும் இன்டர்வியூவர், யார் பதில் சொல்கிறவங்களும் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ ஆஸ்க் கொஸ்டின், த இன்டர்வியூ ரெஸ்பான்ஸ் வித் பார்ட்டிசிபென்ட்ஸ் டேக்கிங் டர்ன்ஸ் டேக்கிங். இன்டர்வியூஸ் யூஸ்வலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இன்டர்வியூ டு இன்டர்வியூன்றது இதுதான் இன்டர்வியூ மெத்தடுன்றது, விச் இஸ் யூஸ்வல் த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் த இன்டர்வியூ. ஆல்தோ இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கேன் ஹேப்பன் இன் போத் டைரக்ஷன் சைமல்டேனியஸ்லி, ஒன் கேன் கான்ட்ராஸ்ட் அன் இன்டர்வியூ விச் இன்வால்வ்ஸ் பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் வித் ஒன் வே ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் அ ஸ்பீச் ஆர் ஓரேஷன். ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம். ஆனால் இன்டர்வியூன்றது ஒருத்தர் வந்து தான் கேள்வி கேட்பாங்க, ஒருத்தவங்க பதில் சொல்லணும். ஸோ ஒரு ஸ்பீச் மூலியமாகவோ ஒரேஷன் மூலியமாகவோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இன்டர்வியூ மெத்தட். இன்டர்வியூ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன் பர்சன் தான் நடக்கும். என்ன தான் மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்தாலும் இன்டர்நெட்டு இப்படிலாம் இருந்தாலும் அதே அப்போ கூட வீடியோ கான்ஃபரன்சிங், டெலிஃபோன் இன்டர்வியூஸ் கேன் ஹேப்பன் விதவுட் விஷுவல் கான்டாக்ட்ஸ். இன்டர்வியூ ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் இன்வால்வ் ஸ்போக் கான்வர்சேஷன் பிட்வீன் ரெண்டு பேரும் பேசணும். இப்போ நீங்கள் சர்வே மெத்தடில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம யாருன்னு தெரியணும் அவசியம் கிடையாது. ஒரு அனானிமஸ்லியாக தான் அங்கே நடக்கும். இங்கே வந்து ஒன்-டு-ஒன் அவங்கள பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நமக்கு. ஸோ இன்டர்வியூஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் ஃப்ரீ வீலிங் அண்ட் ஓப்பன்-ended conversation with there is no predetermined plan with pre-arranged questions to highly structured conversation in which specific questions occur in a specified order. So diverse formats follow பண்ணலாம். For example, in a ladder interview, a respondent answers typically guide subsequent interviews with the object being to explore a respondent's subconscious motives. ஸோ இன்டர்வியூ வந்து சம் வே ஆஃப் ரெக்கார்டிங் இருக்குது. அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்வியூட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க, அதை கேதர் பண்ணுவாங்க. ரைட்டிங் மூலியமாகவோ இல்லை வீடியோவோ ஆடியோ ரெக்கார்டோ ஏதோ ஒரு மூலியமாக அவங்க சொல்கிற விஷயங்களை அப்படி எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்கிற கான்டெக்ஸ்ட் படியும் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லென்த் ஆஃப் த இன்டர்வியூ இதெல்லாம் வச்சு தான் இருக்குது. இன்டர்வியூஸ் ஹேவ் அ டியூரேஷன் இன் டைம் இன் த சென்ஸ் அது இன்டர்வியூ ஆஸ் அ பிகினிங் அண்ட் எண்டிங். அதாவது இன்டர்வியூக்கு ஒரு பிகினிங் எண்டிங்னு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டைம்னு இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னலி 2% இன்டர்வியூ ஃபார்மேட் அப்படின்றது ஒன்-on-one இன்டர்வியூ.
permits direct questions and follow-ups, which enables an interview to better gauge the accuracy of responses. So இது வந்து flexible arrangement in the sense that subsequent questions can be tailored to clarify earlier answers. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்லாம் வந்து சைக்காலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டு மெஷர் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட், அச்சீவ்மெண்ட், பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போது 4 விஷயம் நம்ம 2 விஷயம் பார்த்துட்டோம். சர்வே மெத்தட், இது வந்து இன்டர்வியூ மெத்தட். இப்போ ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டுன்றது இப்போது இந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் போகும்போது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது நிறைய ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க, அச்சீவ்மெண்ட்டு, பர்சனாலிட்டி, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம் மூலியமாகவே வச்சு நம்மளுடைய இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட். அட்டெம்ப்ட்ஸ் ஆர் மேட் டு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் இன் ஆர்டர் டு எலிமினேட் biases that may result consciously or unconsciously from various administration of the test. So standardized tests வந்து used to produce norms or statistical standards that provide a basis for comparisons among individual members of the group or subject. Tests must be standardized, reliable and valid before they can be considered useful psychological tool. Standardized tests வந்து highly controversial both in psychological circles சரி, educational circles சரி. True standardized வந்து difficult to attain. So certain requirements must be rigidly enforced. உதாரணத்துக்கு subjects may be given exactly the same amount of time to take on the test. Directions must be given using preciously the same wording from group to group with no embellishment, encouragement or warnings. Scoring must be exact and concise. இப்போ வந்து டிஎன்பிசி எக்ஸாமே அப்படி தான் நினைக்கிறோம். ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டு தான் 6th-லேருந்து 12th வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதணும். ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட். Critics of the use of standardized tests for measuring educational achievement or classifying children are critical for other reason as well. ஸோ இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த ஐக்யூ டெஸ்ட் வைக்கிறது, இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் வைக்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட். அது அவ்வளோதான். நமக்கு என்ன தெரியுன்றதை நம்மளுடைய ஆட்டிடியூடு, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு எல்லாத்தையும் ஐக்யூ டெஸ்ட்டு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது. கேஸ் ஸ்டடி அப்படின்றது இன்டெப்த் இன்டென்சிவ் இன்வெஸ்டிகேஷன். ஒரு இண்டிவிஜுவலோ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளோட அப்சர்வேஷன் ரிசர்ச் ஒரு அப்சர்வ் பண்ணி அவங்களோட இன்டெப்த் இன்டென்ஸ் என்ன அப்படின்றது பண்ணுறது. Scientists are conducting a clinical or case study when they focus on one person or just a few individuals. So some scientists வந்து என்டையர் கேரியர்ஸ் வந்து ஒரு 10-20 பேரை மட்டும் ஸ்டடி பண்ணுறதுலேயே செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய அட்டென்ஷன் கவனம் போனாலும் அவங்க வந்து ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் இன்சைட் அவங்களுடைய அந்த கேஸில் வந்து அவங்களுக்கு ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் இன்சைட் இருக்கும். அதாவது ஆழமான ஒரு புரிதல் இருக்கும். ஸோ த ரிச்னஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் கலெக்டட் இன் கிளினிக்கல் கேஸ் ஸ்டடீஸ் அன்மேட்ச்டு பை எனி அதர் சிங்கிள் ரிசர்ச் மெத்தட். ஸோ கேஸ் ஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு ரிச்னஸ் வந்து எதுலேயுமே கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் இருக்கும் ஒரு கேஸ் ஸ்டடின்றது. இப்போது ஒரு பேஷண்ட்டே வராங்க அப்படின்னா, இப்போ நான் அக்குபஞ்சர் பண்ணுறனால பேஷண்ட் வராங்கன்னா அவங்க ரெகுலராக வர்றப்போ எனக்கு அவங்கள பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும், ஒரு ஆழமான புரிதல் இருக்கும். என்கிட்ட ஒரு 10 வாட்டி வராங்க அப்படின்னா எனக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எது பண்ணக்கூடாது, எது பண்ணலாம், எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஆழமான புரிதல் என்னால் எடுக்க முடியும். So this approach is often used when studying individuals who are interested in researchers because they have rare characteristics. Therefore, in the individuals who serve as the focus of case studies are not like most other people. ஒரு ரொம்ப கம்மியான இண்டிவிஜுவல்ஸோட ஃபோக்கஸ் பண்ணுறது, அவங்கள ஆழமான அவங்களுக்கு அந்த கவனம் கொடுக்கறது. ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு ஜென்ரேட் எனி அப்சர்வேஷன் டு த லார்ஜ் பாப்புலேஷன் ஆஸ் அ ஹோல். So generalizing refers to the ability to apply the findings of particular research projects to larger segments of society. மறுபடியும் கேஸ் ஸ்டடீஸ் ப்ரொவைட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பட் சின்ஸ் த கேஸஸ் ஸோ ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு 10 பேஷண்ட்டை வந்து நம்ம ரொம்ப நாள் இது பண்ணாலே அதுலேயே ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ த பொட்டென்ஷியல் டு அப்ளை வாட்ஸ் லோன் டு த ஆவரேஜ் பர்சன் மே பி வெரி லிமிட்டட். ஸோ கேஸ் ஸ்டடி வந்து ரிசர்ச் டெக்னிக்காக யூஸ் பண்ணும்போது அந்த கோல் வந்து இண்டிவிஜுவல் எக்ஸாமின் பண்ணுறது மட்டும் கிடையாது, இன்சைட் கெயின் ஃப்ரம் ஸ்டடி டு இம்ப்ரூவ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள். ஒரு 10 பேரை நம்ம கரெக்டாக, ஒரு 10 பேஷண்ட்ஸை நான் கரெக்டாக புரிஞ்சிட்டாலே
இந்த 10 பேஷண்ட்ஸோட ப்ராப்ளமை வச்சு என்னால் பல பேரோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு கேஸ் ஸ்டடியோடைய ரிச்னஸ். என்னுடைய ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இதில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிசர்ச் மெத்தட், ஹைப்போதிசிஸ்னால் என்ன, அப்சர்வேஷன் மெத்தட்னால் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. 3 மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் ரிசர்ச் ஆர் டிஸ்கிரிப்டிவ், கோரிலேஷன், எக்ஸ்பெரிமெண்டல். 3 இதுதான் மெயின் கேட்டகரி. ஃபஸ்ட் ஒன் ஆன்சரு. ரிசர்ச் ஸ்டடி தட் do not specific relationship between variables are called research studies that do not test specific relationship between variables are called வந்து all of the above தான் நினைக்கிறேன். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன். ஆமாம், டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது ஒரு ஓவரால் ஐடியா நமக்கு எடுக்கிறோம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு காட்டில் ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னா அந்த மிருகத்தோடைய என்னன்று ஒரு தூரத்துலேருந்து பார்த்து அதோடைய பிக்சர் மட்டும்தான் எடுக்கிறோமே தவிர ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து போகிறது கிடையாது. ஸோ அதான் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது. ஸோ பெனிஃபிட் ஆஃப் நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் ஸ்டடீஸ் இஸ் த ஹானஸ்டி ஆஃப் த டேட்டா இஸ் கலெக்டட் இன் அ ரியலிஸ்டிக் செட்டிங். The researcher's capacity to make sure the data is collected as efficiently or the honesty of the data that is collected in a realistic setting. Benefit of naturalistic observation studies வந்து the honesty of the data that is collected in a realistic setting. There is a list of questions developed by a researcher that can be administered in a paper form. Survey method. Standardized test used to measure intelligence, personality, aptitude. எல்லாமே 5D வரும். எல்லாமே யூஸ் பண்ண ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட்டில் வந்து இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டி, ஆப்டிடியூட் எல்லாமே வரும். ஸோ சயின்டிஃபிக் மெத்தட்னால் என்ன, எப்படி சைக்காலஜிஸ்ட் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ரிசர்ச் மெத்தட் எம்ப்ளாய்ட் பை சைக்காலஜிஸ்ட் என்ன அது கேட்பாங்க. என்னென்ன ரிசர்ச் மெத்தட், நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் மெத்தட்னா என்ன, சர்வே டைப் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸ்பிளைன் சர்வே டைப் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டைப்பை மட்டும் சொல்லணும், சிம்பிள் அதை பற்றி சொல்கிறது. இன்டர்வியூ மெத்தட்னா என்ன, அதோட டைப் என்ன, அதையும் இப்போ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் மட்டும் சொல்லணுன்னா இது மட்டும்தான், இது வரைக்கும் தான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். அப்புறம் வந்து இன்டர்வியூ மெத்தட்னா இது இன்டர்வியூ மெத்தடில் இவ்வளோ தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். நேச்சுரல் அப்சர்வேஷன் மெத்தட் என்னென்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த உதாரணங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் மெத்தடில் வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் ரூமில் வந்து பசங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, யாரெல்லாம் ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன்னு சொல்லும்போது எல்லோரும் கை தூக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை இன்னும் நேச்சுரலாக அப்சர்வ் பண்ணும்போது ஒரு பர்சனை கூட்டிப்பிட்டு வச்சு அவங்கள அந்த கிளாஸ்மேட்டை வந்து அந்த டாய்லெட்குள்ளே ரெஸ்ட் ரூம்குள்ளே இது பண்ணி அங்கே இருக்க சொல்லி அதை பார்க்கும்போது அப்போது அவங்கள்ட்ட நம்ம நேச்சுரலாக அப்சர்வ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். யாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க இல்லை அப்படின்றது. இந்த மெத்தட் இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வே டைப் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், இன்டர்வியூ மெத்தட் அண்ட் இட்ஸ் டைப். இன்டர்வியூ மெத்தடுன்றது 1-to-1 கேட்குறது. மற்ற இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்வியூ மெத்தடுன்றப்போ அங்கே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் இருக்குல்ல. சர்வே மெத்தடில் வந்து உங்களுக்கு யார் என்னென்னு தெரியாது. இன்டர்வியூ மெத்தடில் வந்து நமக்கு யார் என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியும். ஒருத்தவங்களை பற்றி டீப்பான இது ஒன் அனலைசிஸ் இது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதில். ஸோ ஓகே, இது பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இதில் என்னென்னு மறுபடியும் இந்த கொஷின்ஸ் பார்த்து நம்ம ஓரளவுக்கு அந்த ஐடியா நமக்கு இருந்ததுன்னா நம்ம டெவலப் பண்ணிடலாம் அதை.